ஹாய் ஹலோ வணக்கம். திமுகவை தோற்கடித்தால் ரூபாய் 1000 கிடைக்கும். வானதி சீனிவாசன் பேச்சு. இந்த தேர்தலில் எப்படியாவது தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று முனைப்போடு பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் அதற்கு திமுக மற்றும் அதிமுக அணிகள் கடுமையாக போட்டி கொடுத்து வருகிறார்கள். தற்போதைய கருத்து கணிப்பின் நிலவரப்படி தமிழகத்தில் திமுக தான் முதல் இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது. ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளான நிலையில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறி கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப தலைவிகளுக்கு உரிமை தொகை மறுக்கப்பட்டது. எனவே இந்த மக்களவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் அந்த 2 கோடிக்கும் அதிகமான குடும்ப தலைவிகளுக்கும் எப்போதுமே உரிமை தொகை கிடைக்காது. அதுவே இந்த தேர்தலில் திமுகவை தோற்கடித்தால் தமிழகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும். எனவே தமிழக வாக்காளர்கள் அனைவரும், குறிப்பாக பெண்கள் அனைவரும் பாஜகவிற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.